Hi students, welcome to Nidhi IAS Academy. So video வந்து தலைப்பு இந்த மாமா ரெண்டு டிஸ்ல சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தால் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாசம் அப்படி சொல்லிருக்காங்க. அப்ப எக்ஸாம் நம்ம ஆகஸ்ட் எண்ட்லயோ இல்ல செப்டம்பர் பாதியிலோ எதிர்பார்க்கலாம். பட் எப்படி இருந்தாலும் ஒரு செப்டம்பர் மாசம் எக்ஸாம் வரணும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நம்ம மார்ச் மாசம் இருக்கோம். இன்னும் எக்ஸாம் கரெக்ட்டா ஒரு 180 நாள் இருக்கு. ஓகேவா? இருந்தாலுமே கூட நீங்க அந்த 180 நாளும் நம்ம படிச்சிட்டே இருக்க முடியாது. அது எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் படிச்சிட்டே இருக்க முடியாது. கரெக்ட்டா? அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் 180 நாளைக்கு பிளான் கொடுத்துறேன். ஆனா நம்ம படிக்க போறது என்னமோ 120 நாள் தான். சரிங்களா? 120 நாள் எஸ்ஐ 140 கேள்வியுமே தட்டி எப்படி தூக்குறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் இந்த வீடியோல. 120 நாள் 140 கேள்வி அடிக்கணும். புரியுதா? சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி as well as உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே முதற்கொண்டு நான் மொத்த பிளானிங் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மொத்தமா 120 நாள் 140 கேள்வி. 120 நாள் மொத்தத்தையும் படிச்சிட்டோம்னா கடைசியா ஒரு 60 நாளோ 50 நாளோ நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டபடி டெஸ்ட் போட்டு பார்ப்பீங்களோ இல்லை ரிவிஷன் பண்ணி பார்ப்பீங்களோ ஏதோ அது உங்களோட இஷ்டம். நான் உங்களை ஃப்ரீ மாதிரி நான் விட்டுறேன். ஆனா இந்த 120 நாளைக்கு நான் சொல்றது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. புரியுதா? இந்த 120 நாளை நான் 15 நாள்னு ஒரு 8-15 நாளா நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். புரியுதா? 8-15 நாள் நான் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுல்லா நம்ம பார்த்தலாம் என்ன பிளான் இருக்கு. ஓகேவா? யாராவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோஸ் போதும் உங்களுக்கு சேரும். ஏன் சொல்றேன்னா எஸ்ஐக்கு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஆடி போட்டுப்போம் இனிமேலுக்கு போடுவோம். அதெல்லாம் உங்களுக்கு சேரணும்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, வீடியோ போகலாம். வீடியோ போக முன்னாடி எஸ்ஐக்கு மார்ச் 20ஆம் தேதி நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம். புரியுதா? ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் as well as ஆஃப்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் டெஸ்ட் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா மொத்தமா 70 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஃபீஸ் வெறுமனே 999 தான். அதே மாதிரி ஆன்லைன்ல கிளாஸும் டெஸ்டும் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 299. 70 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுப்போம். கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோஸ், ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் இருக்கும்போது நீங்க எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இந்த டெஸ்ட் பேட்ச் ஆஃப்லைன்ல வந்து நீங்க எழுதணும்னு நினைச்சீங்கன்னா ஃபீஸ் வந்து 399. எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் ஆஃப்லைன்ல வந்து எழுதணும்னு நினைச்சீங்கன்னா ஃபீஸ் வந்து 399. ஆஃப்லைன்ல கிளாஸும் டெஸ்டும் சேர்த்து ஃபீஸ் 10,000 வரும். ஓகேவா? நம்ம திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ், திருச்சி பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன்ல வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாயின் பண்ணா இந்த 3 நம்பர் எத்தனை நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? பிளான் போயிடலாமா? ரைட். நம்மளோட பிளான் படி சைக்காலஜி ஆகட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே ஆகட்டும், இத 120 நாள் நம்ம படிக்கணும். சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே நான் முதவே சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த பிளான் உங்களை ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் படிக்க சொல்ல போறேன். அப்ப 6 மணி நேரம்ங்கிறது ஒர்க்குக்கு போறவங்களும் சரி, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களும் சரி, எல்லாராலையுமே இந்த 6 மணி நேரம் படிக்கணும். சரிங்களா? வேலைக்கு போறீங்களா, சிரமமா இருக்கா, பரவாயில்ல, காலைல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமோ, ஈவினிங் நைட்டுக்கு மேல ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ சாப்பிடுங்க. 4 மணி நேரம் சாப்பிட போறோம் மிச்சு போனா தூங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நம்ம வேலைக்கு போகணும், தூக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கிறது கூட தான் என் வேலைன்றத கண்டிப்பா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கலாம். ஓகேவா? 6 மணி நேரம் நான் பிளான் தரேன். சரிங்களா? ரைட். அதுல சைக்காலஜிக்கு 2 மணி நேரம் கொடுத்துருங்க. டெய்லி இந்த 120 நாளும் 2 மணி நேரம் சைக்காலஜி ஒதுக்கணும். 120 × 2 சைக்காலஜி படிச்சுட்டு நீங்க டக்கு நேரம் அடிச்சுக்கணும். எவ்வளோ? 240 மணி நேரம் நீங்க சைக்காலஜி கண்டிப்பா முடிக்க முடியும். ஓகேவா? 240 மணி நேரம் இது முடிக்கணும். சார் 120 நாள் 2 மணி நேரம் படிக்க சொல்றீங்க, நாங்க சைக்காலஜி முடிச்சிட்டோம் எல்லா டாபிக்கும். அப்புறம்னா பிராக்டிஸ் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சியா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். சார் எனக்கு ஆல்ரெடி சைக்காலஜி தெரியும் சார், நாமே கூட சைக்காலஜி மீன்ஸ் நான் ஆப்டிடியூட் ரீசனிங் சொல்றேன். ஓகேவா? ஆப்டிடியூட் ரீசனிங் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி படிச்சீங்கன்னா இருந்தாலும் 2 மணி நேரம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம 40 கேள்வி கேட்பாங்க ஆப்டிடியூட் ரீசனிங். சைக்காலஜில மொத்தமா 60, தமிழ் இங்கிலீஷ் 10 போயிடும். ஆப்டிடியூட் ரீசனிங் 40க்கு 40மே அடிக்கணும். 39 வேண்டாம், 40மே அடிக்கணும். அதுதான் சொல்றேன். புதுசா படிக்க போறவங்க 120 நாளா தேவையில்ல, 2-3 மாசம் முடிச்சு விட்டலாம். அப்புறமா பிராக்டிஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ். ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருந்தவங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. 120 நாள் 2 மணி நேரம் ஒதுக்கியே ஆகணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே டெய்லி படிக்கணும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் படிச்சுங்க. டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்குங்க போதும். அன்னன்னைக்கு நியூஸை படிக்க போதும். அன்னன்னைக்கு நியூஸை மட்டும் படிக்க போதும். அதுல உங்களுக்கே தெரியும், நீங்களாம் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நிறைய எக்ஸாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நியூஸ் படிக்கிறீங்கன்னா அந்த நியூஸ் நமக்கு தேவையா? தேவையில்லை. இந்த நியூஸ் தான் நமக்கு தேவை. அது அழகா தெரியும். அதனால கரண்ட் அஃபேர்ஸை எந்த நியூஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் படிங்க. நியூஸ் படிக்கிறப்பே ஜிகே படிச்சிடணும். அது வந்து ஒரு மேட்சுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன தெரியுமா? எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதோ கேரளா பத்தின ஒரு நியூஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம் சொன்னேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல கேரளா பத்தின ஒரு நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கேரளாவோட சிஎம் யார், கேரளாவோட கவர்னர் யார், கேரளால என்னென்ன நேஷனல் பார்க் இருக்கு, கேரளால என்னென்ன வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு, கேரளால என்ன ரிவர் ஓடுது, கேரளால என்னென்ன டேம் இருக்கு,
கேரளால முக்கியமான ஏர்போர்ட் இது இருக்கா, மற்றபடி வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்கு கேரளால, ஓகேவா? அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேட் நியூஸை படிக்கும் போது அந்த ஸ்டேட்டை பத்தின டேட்டா படிச்சிட்டோம்னா ஜிகேவும் முடிஞ்சு போச்சு, கரண்ட் அஃபேர்ஸும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நமக்கு இதுல 15 கேள்வி இருக்குங்க. 15 கேள்வியில குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 கேள்வியாவது ஜிகே கேட்டுருவாங்க. புரியுதா? ஜிகேன்றப்ப இந்த மாதிரி தான் கேட்பாங்க. புரியுதா? நேஷனல் பார்க் இதெல்லாம் தான் கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இதுக்கு டெய்லி ஒரு நேரம் ஒதுக்கிடுங்க. ஓகேவா? இப்ப இருந்தே படிக்கணும் நம்ம. ஏன்னா நம்மளோட டார்கெட் 140க்கு 135க்கு மேல போகணும். இது நம்ம டார்கெட். கரண்ட் வச்சுக்கலாம் விட்டுலாம்ப்பா, கடைசியா பாத்துக்கலாம், அந்த பேச்சே கிடையாது. எல்லா நாளும் எல்லா சப்ஜெக்டும் நம்ம படிக்கணும். புரியுதா? அப்ப 6 மணி நேரம் பிளான்ல 3 மணி நேரம் இதுக்கு டெய்லி கொடுக்கணும். ஓகேவா? சோ அடுத்து அப்ப இதை டெய்லி படிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அப்ப மீதி 3 மணி நேரம் ஜிஎஸ் படிக்க போறீங்கல்ல, அதுக்கு தான் நான் பிளான் சொல்ல போறேன். ஓகேவா? ரைட். முதல் 15 நாள் தமிழ் இங்கிலீஷை முடிச்சு விட்டுருங்க. முதல் 15 நாள் தமிழ் இங்கிலீஷை முடிச்சு விட்டுருங்க. அதுல தமிழுக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குங்க, இங்கிலீஷ்க்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குங்க. 1.5 மணி நேரம் தமிழ் 15 நாள் படிங்க போதும். ஏன்னா நமக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் 10 கேள்வி தான் கேட்க போறாங்க. அதை தாண்டி நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டியா தான் இருக்க போகுது. நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 லெவலுக்கு 100 கேள்விக்காக உட்காந்து எஃபர்ட்டை போட்டு படிக்கணும்னா இல்ல. ஆனா தமிழுக்கு ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 15 நாள் 22.5 மணி நேரம் போதும், தமிழை முடிச்சிடலாம். எஸ்ஐ பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். அதே மாதிரி இங்கிலீஷ் 1.5 மணி நேரம் 5 நாள் 22.5 மணி நேரம் போதும். அப்ப 22.5 மணி நேரம் தமிழுக்கு படிங்க, 22.5 மணி நேரம் இங்கிலீஷ் படிங்க, முடிஞ்சிடும். ஏன் முதல் 15 நாள் நான் இதை செக்யூர் பண்ண சொல்றேன்னா, ஒரு சைடு சைக்காலஜி பார்த்துட்டே இருப்பீங்க, இந்த பக்கம் தமிழ் இங்கிலீஷ் முடிஞ்சிடும். அப்ப சைக்காலஜி அந்த டோட்டல் 60 மார்க் பார்த்து முதல் 15 நாளே முடிஞ்சிடும். ஒரு பாதி படியை தாண்டிடுவீங்க. பாதி படினா பாதி வழியை தாண்டிடுவீங்க முதல் 15 நாள். ஸோ ஃபர்ஸ்ட் 15 நாள் இதான் பிளான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 15 நாள் இதை படிப்பீங்க, 1.5 மணி நேரம். பின்னா சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ் அதுவும் படிக்கணும். ஓகேவா? அடுத்த 15 நாள் ஹிஸ்டரியை முடிச்சு விட்டுருங்க. ஒரு நாளைக்கு ஹிஸ்டரிக்கு 3 மணி நேரம் ஒதுக்குங்க. ஏன்னா மீதி 3 மணி நேரம் நம்ம கையில இருக்கு. அவ 5 3 45 மணி நேரம் ஹிஸ்டரிக்கு போதுமானது. ஹிஸ்டரிக்கு எங்க கிளாஸா ஸ்கூல் புக்ல படிக்கிறதுனா வேற வழியே இல்லப்பா, 6 to 12 படிச்சுதான் ஆகும். புரியுதா? அதுலயுமே 11th 12th அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நீங்க 7th 6th 9th எல்லாம் படிக்கிற அந்த ஹிஸ்டரிங்கிறது 11th கவர் ஆயிடும். 8th 10th படிக்கக்கூடிய அந்த ஐயனா 12th கவர் ஆயிடும். ரைட்டா? அதனால 6th 12th படிச்சுங்க. 11th 12th அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஹிஸ்டரி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 5 3 45 மணி நேரம் சாலிடா உட்காந்து முடிச்சிடலாம் ஹிஸ்டரி. ரைட்டா? ஹிஸ்டரி அப்ப 30 நாள் நீங்க முடிச்சிட்டோம். சேம் டைம் இந்த 30 நாளுமே சைக்காலஜி 2 மணி நேரம் பண்ணிருப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் 1 மணி நேரம் பண்ணீங்க. அது டெய்லி பண்ணணும். 120 நாள் போய் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். இதான் முதல் 15 நாள் என்ன பண்ணோம், தமிழ் இங்கிலீஷ் படிச்சோம். அடுத்த 15 நாள் ஹிஸ்டரி முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்த 15 நாள் பாலிட்டி. அடுத்த 15 நாள் பாலிட்டிக்கு 3 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. பாலிட்டிக்குமே நீங்க 6 to 12 படிச்சுதான் ஆகணும். முக்கியமா 10th 11th 12th அதிக முக்கியத்துவம் கொடுங்க. பாலிட்டியில 10th 11th 12th அதிக முக்கியத்துவம் கொடுங்க. பாலிட்டி அடுத்த 15 நாள் 3 மணி நேரம் 45 மணி நேரம் கண்டிப்பா முடிச்சு விடுறோம். அடுத்தது ஜியோகிராஃபிக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒதுக்கும். அடுத்த 15 நாள் ஜியோகிராஃபி 3 மணி நேரம் படிக்க போறீங்க. 3 மணி நேரம் அதுல ஒரு 45 மணி நேரம் முடிஞ்சிடும். ஜியோகிராஃபிக்கு 6 to 10 படிச்சா போதும்பா. ஜியோகிராஃபி ஸ்கூல் புக்ல 6 to 10 படிச்சா போதும், வேற எதுவும் தேவை. 6 to 10 படிச்சா போதும். அதே 10th ஜியோகிராஃபி நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த 15 நாள் எகனாமிக்ஸ்க்கு 3 மணி நேரம் ஒதுக்க போறோம். ஓகேவா? எகனாமிக்ஸ்க்கு நான் சொல்றேன் 10th 11th 12th மட்டும் படிக்க போதும். ஏன்னா 6th 9th வரைக்கும் சும்மா அந்த பேசிக்கான டேர்ம்ஸ் பத்தி தான் வருது. 6th புக்ல எகனாமிக்ஸே இல்ல பெருசா. 7th புக்லயுமே கூட அந்த உற்பத்தி இந்த வரியோட பேசிக்ஸ் எல்லாம் தான் இருக்கும். ஓகேவா? நீங்க 10th போனாதான் உங்களுக்கு அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி பத்தின ஒரு லெசன்ஸ் அதோட இன்ட்ரடக்ஷன் இருக்கும். 11th 12th தான் எகனாமிக்ஸ் சாலிடா கவர் ஆயிருக்கும். அப்ப 10th 11th 12th எகனாமிக்ஸ் எடுங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிங்க. 5 நாள் தட்டி தூக்கிடலாம். கண்டிப்பா தட்டி தூக்கிடலாம். புரியுதா? அடுத்த 15 நாள் பயாலஜி. சயின்ஸ்ல பயாலஜி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிங்க. பயாலஜி பொறுத்தவரைக்கும் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் போய் சொல்லிடுறேன். 6 to 12 படிக்கணும். அதே முக்கியமா 9th 10th அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சயின்ஸை பொறுத்தவரைக்கும் சயின்ஸே பயாலஜி இல்ல, சயின்ஸே பொதுவாக 6 to 12 படிக்கணும். 9th 10th அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பயாலஜி பாட்டை முடிச்சு விடுங்க. 5 நாள் 3 மணி நேரம் 45 மணி நேரம் பயாலஜி முடிச்சிடும். அடுத்து பிசிக்ஸ் அடுத்த 5 நாள் அதேதான் 5 3 45 மணி நேரம் பிசிக்ஸ் முடிச்சிடும். கடைசி 15 நாள் கெமிஸ்ட்ரி 3 மணி நேரம் கொடுங்க. 5 3 45 மணி நேரம் முடிச்சிடும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா 120 நாள் உங்களோட பிளான். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு 2 மணி நேரம் ஒதுக்கணும்னு சொன்னேன். 2 மணி நேரம் 120 நாள் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஜிகே 1 மணி நேரம் 120 நாளும் படிக்கணும். புரியுதா? இது 120 நாளும் பிரதான பணி. காலைல எந்திரிச்சோன்னா பிரஷ் பண்ணி குளிச்சு சாப்பிடணும்ல, அது மாதிரி இது மாதிரி இதை பழக்கிருக்கு. எஸ்ஐ பாஸ் பண்ணா இதை பண்ணணும். புரியுதா? அடுத்து ஜிஎஸ்னா முதல் 15 நாள் தமிழ் இங்கிலீஷ்.
அடுத்த 5 நாள் ஹிஸ்டரி, அடுத்த 5 நாள் பாலிட்டி, அடுத்த 5 நாள் ஜியோகிராஃபி, அடுத்த 5 நாள் எக்கனாமிக்ஸ். புரியுதா? அடுத்த 5 நாள் பயாலஜி, அடுத்த 5 நாள் பிசிக்ஸ், அடுத்த 5 நாள் கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி 8 பாஞ்சு வந்துருக்கும். ஓகேவா? தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 8 15 120 நாள் முடிஞ்சிடும். இந்த 120 நாள் முடிஞ்சோடனே நீங்க ரிவிஷன் பண்ணுவீங்களோ, டெஸ்ட் போடுவீங்களோ, என்னமோ பண்ணிக்க, உங்களோட விருப்பம். ஃப்ரீ பேர்டா உங்களை பறக்க விட்டுறேன். ஆனா இந்த 120 நாள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. 120 நாள் எஸ்ஐயை கண்டிப்பா முடிச்சிடலாம். அடுத்த 60 நாள் ஃபுல்லி ரிவிஷன். ஸோ 180 நாள் பார்க்குற 180 நாள் எஸ்ஐக்கு நம்ம இப்படி தான் தயாராக போகிறோம். ஓகேவா? கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா படிக்கலாம். 6 மணி நேரம் தான் உங்களை படிக்க சொல்றேன். கண்டிப்பா நம்மளால எஸ்ஐ கிளியர் பண்ண முடியும். 140க்கு 135 எடுக்கிறோம். ஓகே, இதை சொல்லலாம் தான் வந்தோம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம மைக்ரோ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஃபீஸ் எல்லாமே ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.